இன்னைக்கு நம்ம கேரளா சோட்டானிக்கரையில இருக்க பகவதி அம்மனோட கோவில் எப்படி உருவாக்கி அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அது என்ன ஸ்டோரின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம். அந்த காலத்துல ஒரு வேடன் ஒருத்தர் காட்டுல தனியா அவரும் அவர் பொண்ணும் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் எப்பவுமே சிவனுக்கு பலி கொடுக்கறதுக்காக அங்க இருக்கிற எருமை அதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எப்பவுமே பலி கொடுப்பாரு. ஒரு டைம் அவருக்கு எதுவுமே கிடைக்காதனால அவர் என்ன பண்றாரு, ஒரு சின்ன பசுமாட்டை ஒண்ணு எடுத்துட்டு வந்து பலி கொடுக்கறதுக்காக வராராம். அவருக்கு இருக்க அந்த ஒரு பொண்ணு இதை வந்து பலியெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சிட்டு பொண்ணுக்காக அதை பலி கொடுக்காம விட்டுறாரு. அப்புறம் அந்த பொண்ணு அந்த மாட்டை நல்லா செல்லமா பார்த்து வளர்த்துட்டே இருக்கு. கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு ஒரு பாம்பு கடிச்சு இறந்துருது. உடனே அவரு என்னடா நம்ம பொண்ணுக்காக தான் நம்ம இவ்வளவு எல்லாம் பண்ணோம், அதாவது நம்ம அந்த பலி ஏதாவது கொடுக்காம விட்டுட்டதுனாலதான் நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சா அப்படின்லாம் சொல்லி அவர் ரொம்ப மன வருத்தத்துல யோசிக்கிறாரு. அவருக்கு இருக்குதான் அந்த ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மன வருத்தத்துல இருக்காரு. அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ உன் பொண்ணுக்கே தெரியாம நிறைய தடவை இந்த மாதிரி மாடெல்லாம் வந்து பொண்ணு இருக்கல, அதனாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரு உடனே ஓகே சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் பொண்ணை அடக்கம் பண்றதுக்காக அங்க உள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல அவர் பொண்ணு இல்ல, அவர் வளர்த்த அந்த மாடுமே இல்ல. ரெண்டு இடத்துலயுமே ஒரு கல் இருக்கு. அந்த பொண்ணு இருந்த பாடி இருந்த இடத்துல ஒரு கல் இருக்கு, அந்த மாடு இருந்த இடத்துல ஒரு கல் இருக்கு. உடனே இவர் ஆச்சரியத்துல என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருக்கும் அவர் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் ஐடியா கேட்கறாரு. என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல ரெண்டு கல்லு தான் இருக்கு, நான் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, இந்த மாதிரி நிறைய மாடு இதெல்லாம் நிறைய பலி கொடுத்துருக்கல, அதனாலதான் கடைசியில வந்து உன் பொண்ணே உனக்கு கிடைக்காத மாதிரி கடவுள் இந்த மாதிரி உனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. கொஞ்ச நாள்ல அவரு இறந்தே போயிடுறாரு. அவர் இறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு செஞ்சுரி போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஒண்ணு அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அவங்களும் ஒரு வேடன் தான். அவங்களும் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அவங்களோட அந்த அன்பை கூர்மைப்படுத்துறதுக்காக அங்க தேடுறாங்க. அங்க ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை வச்சு அங்க தேய்க்கிறாங்க. பார்த்தா அந்த கல்லுல இருந்து ரத்தமா வருது. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, ஓகே பழைய கதையில நம்ம ஒண்ணு கேட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி சோட்டானிக்கரை ரெண்டு பேர் வந்து காணாம போயிட்டு அது கல்லு மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்லி ஒரு பழைய காலத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். அது ஒருவேளை அவங்கதான் இவங்க அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, அந்த கல் இருந்த அந்த இடத்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி அந்த இடத்துல ஒரு கோவில் ஒண்ணு கட்டுறாங்க. அதுக்கு பேர் தான் பகவதி அம்மன் கோவில். கேரளால இப்பவும் நீங்க அங்க போனீங்கன்னா அந்த இடத்துல பார்க்கலாம். அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மனுக்கு கோயில் உருவான கதை இதுதான். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்காச்சும் பேய் பிசாசு அந்த மாதிரி ஏதாச்சும் பிடிச்சிருந்தா நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த கோயில் தான் வந்து டாப்ல வந்து 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 நிற்கும். இந்த இடத்துல வந்து பகவதி அம்மனே வந்து ஒரு பேய் ஒண்ணு கொண்டு இருக்காங்க. அதுக்கு அதுக்கு அந்த ரத்தத்தினால உருவான ஒரு குளம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி, அந்த ரத்தத்தினால இல்ல, அந்த குளத்தோட பேரு ரத்த குளம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதனால இந்த கோயிலுக்கு போனா கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஏதாவது பில்லி சூனி ஈவுல இருக்கு, இல்லாட்டி ஏதாச்சும் பேய் ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்க இந்த கோயிலுக்கு போனா கண்டிப்பா இங்க வந்துட்டு இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி குழந்தைங்க இருக்காங்களா, வாய் பேசாத குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்கள வந்து பர்டிகுலரா இந்த கோயிலுக்கு வந்து கூட்டிட்டு போறது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ரீசன்னா அவங்க கண்ணுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதனால அவங்கள பர்டிகுலரா அந்த கோயிலுக்கு வந்து யாரும் கூட்டிட்டு போறது இல்லை. ஓரளவுக்கு பேச தெரிஞ்சு அவங்களதான் கூட்டு போறாங்க. என்னதான் அந்த கோயில் வந்து பேய் ஓட்டுறதுக்கு ஸ்பெஷலா அந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் இருந்தாலும் கோயிலுக்குள்ள எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. கோயிலுக்கு வெளியில ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல வச்சுதான் அந்த பூஜை இதெல்லாம் பண்றாங்க. அங்க போனாவே ஒரு டைம் போனாவே நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கோயிலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கோயிலுக்கு வெளியில இருக்க ஒரு இடத்துலதான் இந்த நம்ம முடியெல்லாம் எடுத்து கட் பண்ணி அடிச்சு அந்த பேய் ஓட்டுறது அதெல்லாம் பண்றாங்க. ஆனா கோயிலுக்குள்ள இது புனிதமானதுதான், கோயிலுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா கேரளால ரொம்பவே ஸ்பெஷலான சக்தி வாய்ந்த அந்த பகவதி அம்மன் கோயில நான் பார்த்தது இல்லை. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா ஒரு டைம் ஆச்சும் போய் பாருங்க. அவ்வளோ நம்ம மேல பேட் வைப்ரேஷன் அந்த கெட்டது ஏதாச்சும் இருந்தா அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாலே எல்லாமே சரியாயிடுதுன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க இந்த ஸ்டோரியை நம்புறீங்களோ இல்லையா, அட்லீஸ்ட் உங்களுக்கு எந்த டைம் ஆட்டாச்சும் கண்டிப்பா இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.